நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட பேசின பொழுது அவர்கள் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு கொள்கை அளவில் வாரத்துக்கு இணங்கினவே. ஆனால் எங்களுக்கு எழுத்து மூலமாக எந்த விதமான ஒரு ஆவணமும் இருக்காமல் இருந்த பட்சத்தில் நாங்கள் அது சம்பந்தமாக ஒன்றும் அறிவிக்கவில்லை. ஆனால் அடுத்த நாள் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக எங்களுக்கு எழுத்து மூலமான ஒரு சுருக்கமான ஒரு ஒப்பந்தத்துக்குரிய ஒரு வடிவத்தை அனுப்பியிருந்தார். 2 விடயங்கள் அவர்கள் தவிர்க்க விரும்பினவே. ஒன்று, இந்த 13ஆம் திருத்தம் சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற இடத்துல அவர்கள் அதை தவிர்க்க சொல்லி கேட்டுவே. 2வது தமிழ் தேசிய பேரவையுடைய தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு யோசனை என்ற விஷயத்தையும் அதில் தவிர்க்க விரும்பினவே. 13ஆம் திருத்தத்தை இதில் நிராகரிக்காமல் நாங்கள் சேர்ந்து பயணிக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் ஒற்றையாட்சியை ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட கருத முடியாத ஒரு நிலைப்பாட்டு தான் யதார்த்தம். ஆகவே அந்த விஷயத்தில் நாங்கள் ஒற்றையாட்சியை அறவே ஏற்க முடியாது என்று சொல்லி போட்டு 13ஆம் திருத்தத்தை நிராகரிக்காமல் இருக்கிறத எங்களை பொறுத்தவரையில் நேர்மையான ஒரு விஷயமாக எங்களுக்கு தெரியவில்லை. 2வது, பேரவேண்டி தீர்வு திட்டத்தை பொறுத்தவரையில் நான் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடையே நான் டெலோடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதனோட தான் பாராளுமன்றத்தில் நிறுவனம் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஒன்று சேர்றது சம்பந்தமாக பேசிக்கொண்டு வருகிறேன். செல்வமண்ண என்னுடைய கதைச்ச இடத்துல அவரை சொன்னவர் தானே பேரவைக்குள்ளே நேரடியாக ஒரு பங்காளியாக இருக்காமல் இருந்தாலும் கூட எழுகத்தமிழுக்கு நாங்கள் ஆதரவு வழங்கியிருந்தோம். ஏதோ ஒரு நான் நினைக்கிறேன் 2வது தடவையாக பேரவையிலிருந்து நாங்கள் விலகி இருந்தாலும் 2ஆம் பேரவை நடத்தின எழுகத்தமிழ் யாழ்ப்பாணத்தில் நடந்த எழுகத்தமிழுக்கு செல்வமடைகளாக கலந்தும் கொண்டிருந்தார். ஆகவே அந்த இடத்துல அதை சுட்டி காட்டி எனக்கு சொன்னார், அது எங்களுக்கு பிரச்சனையாக வராது. தமிழரசு கட்சியோடு நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதை நாங்கள் தொடர்ந்து விரும்புகிறோம். அது கட்டாயம் நடக்கணும்.